காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழக மருத்துவ மாணவர்கள், முதுநிலை படிப்புக்கு காத்திருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள் கடந்த 8 நாட்களாக போராடி வருகிறார்கள். MBBS படித்து முடித்த பிறகு அரசு பணிகளில், கிராமப்புற மருத்துவமனைகள், மலைப்பகுதி மருத்துவமனைகள், தாலுகா மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடிய டாக்டர்கள் அவர்கள் மேற்படிப்புகளுக்காக விண்ணப்பிக்கும் போது அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய 25% ஒதுக்கீடு என்பது இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிராக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தங்கள் இடஒதுக்கீட்டு உரிமையை நிலைநிறுத்த வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மேலெழுந்த வாரியாக பார்த்தால் அரசு மருத்துவ மாணவர்களின் பிரச்சனை என்று தோன்றும். ஆனால் போராட்டக்காரர்கள் முன்வைக்கக்கூடிய வாதம், இது தமிழகத்தின் அடிப்படையான அரசு மருத்துவ கட்டமைப்பை எதிர்காலத்தில் சீர்குலைத்து விடக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்று அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அவர்களின் எச்சரிக்கையில் உண்மை இருக்கிறதா? அதே போல 50% இடஒதுக்கீட்டை ஏன் மத்திய தொகுப்பிற்கு, அகில இந்திய தொகுப்புக்கு தமிழகம் தர வேண்டும்? ஒவ்வொரு மாநிலமும் மருத்துவக் கல்லூரியை தங்கள் செலவில் நடத்துகின்றன. அவ்வாறு நடத்தும் போது தங்கள் மாநில மாணவர்களை சேர்ப்பதற்கு பதிலாக 50% ஒதுக்கீட்டை அகில இந்திய தொகுப்புக்கு தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏன் சொல்கிறது? அகில இந்திய கல்லூரிகளில், எய்ம்ஸ் அல்லது ஜிப்மர் போன்ற கல்லூரிகளில் எல்லா இடங்களையும் பொது தொகுப்புக்கு வைப்பதில் நியாயம் இருக்கலாம். ஒரு மாநில அரசு நடத்தும் கல்லூரியை ஏன் அகில இந்திய பொது தொகுப்புக்கு தர வேண்டும் என்று சட்டம் போட்டு கட்டாயப்படுத்துகிறார்கள்? விவாதிக்கலாம். நம்மோடு சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தைச் சேர்ந்த டாக்டர் GR ரவீந்திரநாத், மருத்துவ மாணவர் டாக்டர் சுதாகர், வழக்கறிஞர் திரு முருகன், கோவையிலிருந்து கல்வியாளர் நெடுஞ்செழியன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் பேச போகிறது மருத்துவம், மாணவர்கள் பிரச்சனைனாலும் அது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே புரிந்த விஷயமா இருக்குது. எனவே அதை பற்றி ஒரு செய்தி தொகுப்பை நாங்கள் தயாரிச்சிருக்கோம். அது என்ன போராட்டம்ன்றதை அதை பார்த்துட்டு நம்ம விவாதிக்கலாம். இப்போ அந்த செய்தி தொகுப்பை காணலாம். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் MD, MS, டிப்ளமோ ஆகிய மருத்துவ மேற்படிப்புகளுக்கு 1292 இடங்கள் உள்ளன. இதில் 50% இடங்கள் அகில இந்திய கோட்டாவுக்கு ஒதுக்கப்படுகின்றன. மீதமுள்ள 646 இடங்கள் மட்டுமே தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக ஒதுக்கப்படுகின்றன. இந்த 646 இடங்களில் 323 இடங்கள் அரசு பணியில் இல்லாத மருத்துவர்களுக்கும், 323 இடங்கள் அரசு பணியில் உள்ள மருத்துவர்களுக்கும் ஒதுக்கப்படுகின்றன. இந்த 323 இடங்களுக்கான ஒதுக்கீடு கிடையாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் கொடுத்த தீர்ப்பின் காரணமாகவே தொடர் போராட்டங்கள் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகின்றன. MBBS முடித்து கிராமப்புறங்களில் பணி செய்பவர்களுக்கு 1 மதிப்பெண், மலைப்பகுதிகளில் பணி செய்பவர்களுக்கு 2 மதிப்பெண்கள் மருத்துவ மேற்படிப்பில் கூடுதலாக வழங்கப்படுகிறது. தற்போது இதுவும் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக கிராமப்புற மருத்துவ சேவை பாதிக்கப்படும் என்று மருத்துவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். அதற்கு பதிலாக மலைப்பகுதிகளில் பணிபுரிபவர்களுக்கு மட்டும் கூடுதலாக 30% வரை மதிப்பெண் வழங்குவது பாரபட்சமானது என்றும் தெரிவிக்கின்றனர். ஆரம்ப சோதனை இருக்கிற டாக்டருங்க இந்த கோட்டாவை பயன்படுத்தி தான் பட்ட மேற்படிப்பு படிச்சுட்டு இருக்கோம். பட்ட மேற்படிப்பு படித்த நாங்கள் தான் தாலுகா GHலையோ, நான் தாலுக் GHலையோ இல்லைன்னா மருத்துவக் கல்லூரிலையோ பணிபுரிய போகிறோம். எங்களுக்கு பணி மூப்பு, அதாவது ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் இங்கே தான் வேலை செய்யணும்னு ஒரு ரூல் இருக்குது. எங்களுக்கு இந்த கோட்டா மூலியமாக இருந்தால் தான் நாங்கள் ஃப்யூச்சரில் GHலையோ இல்லை மெடிக்கல் காலேஜ்லையோ போயிட்டு சர்வீஸை கண்டினியூ பண்ண முடியும். இடஒதுக்கீட்டின் மூலம் அரசு பணியில் இருக்கும் மருத்துவர்கள் 58 வயது வரை அரசு சேவையில் இருக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் பெறப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவ கல்வி கட்டமைப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும் வெளிமாநில மாணவர்கள் தமிழ்நாட்டில் பணிபுரிய வேண்டிய கட்டாயமில்லை. எனவே இந்த ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டால் மாநில அரசின் உரிமை பாதிக்கப்படுவதோடு அரசு மருத்துவர்களின் எண்ணிக்கை குறையும் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து மருத்துவர்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து வந்தாலும் மத்திய அரசு சட்டம் இயற்றி இந்த விவகாரத்துக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே மருத்துவர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சாரதா, நியூஸ் 18 தமிழ்நாடு. ஒரு பருந்து பார்வையில் இது என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதில் மாற்று கருத்துக்கள், எதிர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கலாம். திரு நெடுஞ்செழியன், மாணவர்கள் போராட்டம் அப்படின்ற ஒன்று மாநில உரிமை சார்ந்ததாகவும் இருக்குது, தங்களுடைய நலன் சார்ந்ததாகவும் இருக்குது. 50% ஒதுக்கீட்டை அகில இந்திய தொகுப்புக்கு கொடுத்துட்டு
அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒரு மாணவர்களை எப்படி சேர்க்கிறதுன்றது அரசின் உரிமை இல்லையா? அதில் புதிதாக டெல்லியிலிருந்து சட்டம் போடுறதும், அதுக்கு ஹைகோர்ட்டில் இருக்கிறவங்க புதிய விளக்கங்கள் தர்றதும் தங்களை பாதிக்குதுன்னு மாணவர்கள் சொல்கிறதுல நியாயம் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை, இது மாணவர்கள் சைடில் வந்து நியாயம் வந்து நிச்சயமாக உண்டு. பிகாஸ் எஜுகேஷனில் வந்து பிளானிங் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இதை ஒரு ஃபேஸ்ட் அவுட் மேனரில் வந்து பண்ணியிருந்தாங்களோ, இல்லை வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதை இந்த மாணவர்களை எப்படி வந்து படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள், ஆல்ரெடி இதுக்காண்டி வந்து கிராமப்புறத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற மாணவர்களை எப்படி வந்து மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வரணுங்கிறத பிளான் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணியிருந்தால் பெட்டராக இருக்கும். பட் இதே வந்து வெளி மாநிலத்து மாணவர்கள் இங்கே உள்ளே வரும்போது, அவங்க எம்பிபிஎஸ் அந்த மாநிலத்தில் படிக்கும்போது இங்கே வந்து லோக்கலில் வரும்போது லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ்க்காண்டி அவங்க நிறைய வர்றது வந்து படிச்சுட்டு திருப்பி அவங்க மாநிலத்துக்கு போகும்போது நம்ம மாநிலத்தோட அந்த சீட்டு பாதிக்கப்படுங்கிறது உண்மை தான். பட் அதே சமயத்தில் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷனுங்கிறத வந்து இப்போ இந்த நீட் கொண்டு வர்றதில் கிராமப்புற மாணவர்கள் குறிப்பாக வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷன் காஸ்ட்லேருந்து அண்டர் கிராஜுவேஷனாக இருக்கட்டும், போஸ்ட் கிராஜுவேஷனில் வந்து கிராமத்தில் போய் வேலை பார்க்கக்கூடியவங்களோட எண்ணிக்கையை வந்து கூட்டுறதுக்கான வழிமுறைகளை வந்து அரசு ஒரு பிளான் பண்ணிவிட்டு இதை பண்ணியிருந்தாங்கன்னா அது உபயோகமாக இருந்திருக்கும். திரு ரவீந்திரநாத், உங்கள் இல்லை, அவர் என்ன சொல்கிறார் எனக்கு புரியல. அதாவது இந்த இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்ற நம்பிக்கையில் அரசு மருத்துவமனைகளுக்கு டாக்டர்கள் வேலை செய்கிறாங்க. அவங்கள திடீர்னு ஒரு நாளில் இது இல்லைன்னு சொல்கிறது தப்பு. அதுக்கு மாறாக உங்களுக்கு இனிமேல் இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் படிப்படியாக அதை செய்திருக்கணும் அப்படின்ற ஒரு பார்வையை சொல்கிறார். இப்போ என்னன்னாக்க, ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த முறை இருக்கிறது. இப்போ அரசு மருத்துவர்கள் வந்து 2 ஆண்டுகள் ஆரம்ப சுகாதார பணியாற்றினால் 2 ஆண்டுகள் முடித்த பிறகு அவர்களுக்கு வந்து முதுநிலை மருத்துவர்களில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 50%. இப்போ ஏறத்தாழ 1603 சீட் இருக்குது. அந்த படத்தை கூட கொஞ்சம் குறைவாக காட்டப்படுகிறது. புதிதாக 300 சீட் வந்திருக்கு. அப்போ இதை வந்து இந்த இடஒதுக்கீடு பாதிக்கப்படுறா என்ன பிரச்சனை வருதுனாக்க, அரசு மருத்துவமனையில் பணியாற்ற வேண்டிய ஆர்வம் வந்து குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் இந்த மருத்துவர்கள் படித்த பிறகு மீண்டும் அரசு மருத்துவமனையில் பணியாற்ற போகிறார்கள். அப்போ வந்து ஏழை எளிய நோயாளிகள் வந்து அரசு மருத்துவமனைக்கு வருகின்ற பொழுது அங்கே MD MS போன்ற மருத்துவ படிப்படித்த டாக்டருடைய சிகிச்சை கிடைக்கும். அப்போ அரசு மருத்துவமனையில் சிகிச்சையுடைய தரம் வந்து உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஏற்கனவே நடைமுறையில் அது இருக்கிறது. எனவே அதெல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி வந்து இந்த இடஒதுக்கீடு என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா அலகாபாத் ஹைகோர்ட்டில் வழங்கப்பட்ட தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அந்த அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இன்றைக்கு அந்த இடஒதுக்கீடு வந்து பாதிக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. அப்போ இதை சரி செய்வதற்கு மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இந்திய மருத்துவ கவுன்சில் விதிமுறைகளை வந்து மாற்றம் கொண்டு வந்து அது அவசர சட்டமாக கொண்டு வந்திருந்தாக்க இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி தீர்த்து வைத்திருக்கலாம். அது தீர்க்கப்படாதன் காரணமாக தமிழகம் முழுவதும் போராட்டம் இன்றைக்கி வலுத்திருக்கிறது. எனவே மத்திய அரசு உடனடியாக அந்த பிரச்சனை தலையிட்டு இந்த அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மருத்துவ மாணவர்களுடைய பிரச்சனை. அப்போ இது வந்து தனிப்பட்ட முறையில் இந்த மருத்துவர்கள் வந்து தங்களுடைய உரிமைகளுக்காக போராடினாலும் கூட அது மிகப்பெரிய ஒரு பொது நலன் இருக்குது. பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்த வேண்டும், அரசு மருத்துவமனை வலுப்படுத்த சுயநலனோடு இணைந்த பொது நலன். நிச்சயமா அவங்க நலன் சார்ந்தது இருக்கு. அவங்க நலன்னா வெறும் மானிட்டரி பெனிஃபிட் மட்டும் இல்லை. இப்போ ஆரம்ப சுகாதாரத்தில் 2 வருஷம் பணியாற்றான்னு வச்சுங்களேன், அடுத்த கட்டமாக தான் வந்து போலியோ டாஸ் போடுறாங்க, மற்ற இந்த ப்ரிவென்ஷன் இதெல்லாம் ஈடுபடுறாங்க. அடுத்து தான் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும், இதே அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தன்னுடைய திறமை வளர்த்து ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். இது வந்து அவருடைய இயல்பான ஒரு ஆவல் தான், ஆசை தான். அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து யாருக்குமே ஒரு ப்ரொமோஷன் தேவைப்படுகிறது. அதுபோல் தன்னுடைய திறமை வளர்த்து கொடுத்தால் வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். அப்போ அந்த வாய்ப்புகள் வந்து இதில் மறுக்கப்படுகிறது. அப்போ அரசு எப்படி பார்க்குதுன்னா, இப்போ பொதுவாக குளோபலைசேஷனுக்கு பிறகு பார்க்குற பார்வை, அரசும் ஒரு என்டிட்டி, பிரைவேட்டும் ஒரு என்டிட்டி. அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்குற ஒரு டாக்டர், அவருக்கும் ஊதியம் வழங்கப்படுகிறது. தனியார் மருத்துவமனையில் ஒருத்தர் வேலை பார்த்தா அவருக்கும் ஊதியம் வழங்கப்படுகிறது. நீங்கள் ஊதியத்தை நிறைய கொடுங்க அப்படின்னு, என்னுடைய வேலைக்கேற்ற ஊதியத்தை கொடுங்கன்னு அரசிட்ட கேட்கலாமே தவிர, உங்களுக்கு வந்து ஒரு ஆசை காட்டுவது போல் நீங்கள் இங்கே எங்கள்கிட்ட வேலை செய்தால் உங்களுக்கு பிஜியில் வந்து ஒரு கூடுதலான சீட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லி அரசு இதை ஒரு கேரட் மாதிரி காட்டுறது நியாயமான ஒன்றா? இல்லை, நிச்சயமாக அது நியாயம்தான். ஏன் அது நியாயம்னு சொல்கிறேன்னாக்க, இந்தியாவில் வந்து மருத்துவர்கள் வந்து 70% நகர்ப்புறத்தில் இருக்காங்க. ஆனால் மக்கள் தொகையில் 70% கிராமப்புறத்தில் இருக்காங்க. அப்போ கிராமப்புற மக்கள் பெரும்பான்மையாக புறக்கணிக்க போகிறாங்க. அங்கே வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் அதிகமாக இல்லை, பிரைவேட் கிளினிக்கும் அதிகமாக இல்லை, அரசு மருத்துவ வசதிகள் போதுமானதாக இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் இந்த நாட்டில் உள்ள மருத்துவ வசதிகள் சாதாரண ஏழை எளிய மக்கள் கிராமப்புற மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அப்போ வந்து அதில் வந்து எந்த விதமான பார்ஷியாலிட்டியும் பார்க்கக்கூடாது. அப்போ கிராமப்புற மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசாங்கம் செய்திருக்கு. இதை வந்து ஒரு கேரட்னு பார்க்க முடியாது. அந்த கிராமப்புறத்தில் பணியாற்றக்கூடிய டாக்டர்களுக்கான உரிமைன்னு தான் பார்க்கணும். இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, அந்த கிராமப்புறத்தில் பணியாற்றக்கூடிய மருத்துவருக்கு அது உரிமையாக இருக்கலாம்.
ஆனால் அரசாங்கத்துக்கு வந்து கூடுதலாக சம்பளம் தராமல் உங்களுக்கு ஒரு சீட்டு தர்றோம், உங்களுக்கு ஒரு ஒதுக்கீடு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு அது ஒரு கேரட் தானே? இல்லை, நிச்சயமாக அரசாங்கம் வந்து கூடுதல் சம்பளமே கொடுக்கணும். ஏன்னா இப்போ தாய்லாந்து போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா கிராமப்புற பணியாற்றக்கூடிய டாக்டர்களுக்கு 1.5 மடங்கு கூடுதலாக ஊதியம் வழங்கப்படுகிறது. பல நாடுகளில் வந்து கிராமப்புறத்தில் பணியாற்றக்கூடிய டாக்டர்கள், செவிலியர் போன்றவர்களுக்கு கூடுதலாக அலவன்சஸ்லாம் வழங்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. குலாம் நபி ஆசாத் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபொழுது பாராளுமன்றத்தை அறிவித்தார், கிராமப்புறத்தில் பணியாற்றக்கூடிய டாக்டர்கள் கூடுதலாக 50% ஊதியம் வழங்கப்படும் சொன்னார். இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதேபோல் கிராமப்புறத்தில் பணியாற்றக்கூடிய அரசு மருத்துவர்களுக்கு தனியாக முதல்நிலை மருத்துவர்கள் இடஒதுக்கீடே கொடுக்கணும்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு வந்து அதெல்லாம் ரத்து செய்யப்பட்டது பார்த்துருக்கோம். அப்போ என்னன்னாக்க கிராமப்புற மக்களுக்கு நகர்ப்புற மக்களுக்கும் மருத்துவ வசதி பெறுவதில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வோ வேறுபாடோ பாரபட்சமாக இருக்கக்கூடாது. அப்போ அந்த கிராமப்புற மக்களுக்கான சேவையை உத்தரவாதப்படுத்துவதற்கு அரசு பல நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அந்த நடவடிக்கையில் இதுவும் ஒன்று என்று தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் சமமாக பார்க்கணும் அப்படின்ற பார்வையை சொல்கிறீங்க. ஒரு அரசாங்கம் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்ற அந்த கான்செப்டை அமல்படுத்துகிற போது கிராமப்புற மாணவர்களுக்கு +2ல் படிக்கிறப்ப டாக்டருக்கு வர்றப்போ என்ஜினியருக்கு படிக்கும்போது கிராமப்புற மாணவர்களுக்குன்னு சிறப்பு சலுகையை காட்ட முடியாது. நீங்கள் நகர்ப்புற மாணவர்களோட எங்களுக்கு வந்து சௌகரியங்கள் குறைவு, டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிற ஒன்றை கடந்த திமுக ஆட்சியில் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்தபோது அந்த ஒதுக்கீடு செல்லாதுன்னு அறிவித்து நீதிமன்றம் சொன்னது. இப்போ நீதிமன்றம் எல்லோரையும் சமமாக பார்க்கணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் அவங்க வந்து அரசு மருத்துவமனையில் வேலை செய்தாலும் ப்ரைவேட்டில் வேலை பார்த்தாலும் அவர்களை சமமாகத்தான் பார்ப்போம், சமமான அளவில் தான் அவங்களுக்கான வாய்ப்பை தரணும் அப்படின்னு அந்த லாஜிக்கை அப்ளை பண்ணுறதுல என்ன தப்பு? இல்லை, சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை வந்து எம்சிஐயோ அந்த மாதிரி பார்வை பார்க்கல. கிராமப்புறத்தில் ரிமோட் பிளேசஸில் டிஃபிகல்ட் பிளேசஸ் இருக்கவங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கணும் தான் சொல்லுது. ஆனால் இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இன்சென்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த இன்சென்டிவ் மார்க் என்பது சரியாக இல்லை, அது போதுமானது இல்லை. அதாவது அது வந்து எல்லாருடைய பிரச்சனை தீர்க்கிற மாதிரி இல்லைங்கிறது தான் நம்முடைய இது முக்கியமான டிமாண்ட். அதனால் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டால் தான் வந்து ஒரு உத்தரவாதப்படுத்தப்படும், ஒரு கணிசமான சீட்டு வந்து உத்தரவாதப்படுத்தப்படும். அப்போ அதை செய்யாமல் இந்த மதிப்பெண் கொடுப்பது என்பது திசை திருப்புற மாதிரி இருக்குது. அப்போ வந்து இந்த அதாவது நீட் மதிப்பெண்ணில் ரிமோட் பிளேசஸில் டிஃபிகல்ட் பிளேஸில் பணியாற்றக்கூடிய டாக்டர்களுக்கு 1 ஆண்டு முடித்தால் 10% மார்க் கொடுக்கணும், 2 ஆண்டு முடித்தால் 20% கொடுக்கணும், 3 ஆண்டால் முடிந்தால் 30% கொடுக்கணும். எம்சிஏ விதிமுறைகளையும் கொடுத்துருக்கா, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இதில் என்ன பிரச்சனை ஆகுதுனாக்க பல்வேறு மாநிலங்களுக்கு அது வந்து உதவிகரமாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த பிளேசஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது. இந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆரம்ப சோழத்தில் தாலுக்கா மருத்துவத்தில் பணியாற்றக்கூடிய டாக்டர்கள் ஏராளமாக இருக்காங்க. ஏற்கனவே டிப்ளமா முடிச்சவங்க இருக்காங்க, அவர்களுக்கு இந்த இது வந்து எந்த விதமான பயன் கொடுக்காது. அப்போ அதனால தான் சொல்கிறோம், ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருந்த முறை வந்து ஒரு சிறந்த முறை. அரசு மருத்துவர்களுக்குன்னு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு இருந்தது. அதேமாதிரி ரிமோட் அண்ட் டிஃபிகல்ட் பிளேசஸில் பணியாற்றக்கூடிய டாக்டர்களுக்கு ஏற்கனவே அந்த இதில் சொன்ன மாதிரி 2 மதிப்பெண் ஒவ்வொரு ஆண்டு கூடுதலாக கொடுக்கப்பட்டது. அதேபோல் அரசு சாராத மருத்துவர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் எக்ஸ்பீரியன்ஸ் மதிப்பெண் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பெண் கொடுக்கப்பட்டது. எனவே இது வந்து எல்லா பிரிவு மருத்துவர்களையும் கணக்கில் கொண்டு எல்லாருக்கும் ஒரு சம நீதி வழங்கக்கூடிய வகையில் அந்த முறை இருந்தது. எனவே தான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருந்த அந்த சிறந்த முறை தொடர வேண்டும் என்று சொல்லி மருத்துவமனைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே உச்சநீதிமன்றமோ அல்லது எம்சிஐயோ கிராமப்புறத்தில் பணியாற்றக்கூடிய டாக்டர்கள் ஒட்டுமொத்தமாக எந்த விதமான சலுகை செய்யக்கூடாது, தனியார் மருத்துவர்கள் அவர்கள் ஒன்றாகத்தான் நடத்தப்பட வேண்டும், சமாதானம் நடத்தப்பட வேண்டும் என்று அது கருதவில்லை. ஆனால் அது கடைபிடித்திருக்கிற முறை வந்து தவறு என்று சொல்கிறேன். திரு முருகன், உங்களுடைய பார்வை இதில் என்ன? இந்த 50% இடஒதுக்கீடு கிராமப்புற மருத்துவர்களுக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா, கொண்டு வர்றப்போ என்ன நியாயம் சொல்லப்பட்டதோ அதை கொண்டு வர்றதுக்கு அந்த சூழ்நிலை இன்றைக்கும் தொடருது. எதுக்காக கொண்டு வந்தோமோ அந்த சூழ்நிலை இன்றைக்கி தொடரப்போ திடுதுப்புன்னு அதை மாற்றுறது வந்து ஒரு நியாயமான செயலாக படலை. அதே நேரத்தில் மருத்துவர்கள் போராடுறது அது சரியான இடத்துல அவங்க போராடலன்னு தான் நான் நினைக்கிறேன். அலகாபாத் நீதிமன்றம் சொன்னப்போ அதே உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இவங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வர்றப்போ இவங்க ஒற்றுமையாக இருந்து ஒரு லீகல் பேட்டில் பண்ணியிருக்கக்கூடியதை தவிர்த்துட்டு கடவுளுக்கு நிகராக போற்றப்படக்கூடிய மருத்துவர்கள் நியாயமான கோரிக்கையாக இருந்தால் கூட சரியான கதவை தட்டாமல் நீதிமன்றத்தை தட்டாமல் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அரசாங்கம் இவங்க கருத்து ஒத்த கருத்துடையதாக தான் இருக்குது. நல்லா பாருங்கள், அவங்க இந்த 50% ரிசர்வேஷன் வேண்டாம்னு சொன்னால் கூட 10% இன்சென்டிவ் சொல்கிறாங்க. அப்போ கிராம மருத்துவர்களுக்கு ஏதோ கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. இப்போ டிராஃப்ட் ரெகுலேஷன் வருது, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா 2016, அதில் கூட இதையே அவங்க நியாயப்படுத்தி சொல்கிறாங்க. அதுக்கு சொல்லப்படக்கூடிய காரணம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா 1700 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும்னு சொல்லுது. இங்கே இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டரில், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரில் நிறைய இடங்கள் காலியாக இருக்குது. 60% டாக்டர்கள் இல்லை.
40% டெக்னீஷியன்ஸ் இல்லை, அசிஸ்டண்ட் இல்லை கிராமங்களில். மக்களை போய் மருத்துவம் சேரணும்னா நிச்சயமாக அரசு மருத்துவர்களுக்கான அந்த பாதுகாப்பை கொடுத்து தான் ஆகணும். தொடங்கும் போது ஒன்று சொன்னீங்க, இந்த திட்டம் இந்த ஒதுக்கீடு முறையை கொண்டு வர்றப்ப இருந்த நியாயங்கள் இப்போவும் பொருந்துன்றீங்க. ஆமாம், அது எப்படி எப்போதுமே பொருந்திக்கிட்டே இருக்கும்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அதுக்கான சூழலை மாறலை. எல்லா கிராம மருத்துவமனைகள்லையும் இருக்காங்களா சார்? எல்லா மாவட்ட தலைநகர்லையும் அரசு மருத்துவமனை இருக்குது. இருந்தாலும் ஒரு நோய் வந்தால் மதுரை, திருவனந்தபுரம், திருநெல்வேலியில் பார்க்குறது இல்லையா? எல்லாம் சென்னைக்கு தானே வராங்க. ஏன் நாம கூட நம்ம முதல்வர் கொட முடியாதப்போ வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறத பற்றினா பேசிகிட்டு இருந்தோம். நம்மளுடைய மருத்துவம் ஃபுல்லாக மையத்தில் இருக்குது சார், சென்ட்ரலில் தான் இருக்குது. கிராமங்களை போய் இன்னும் சேரலை. மருத்துவம் மக்களை போய் சேர்ற வரைக்கும் அது கொடுத்து தான் சார் ஆகணும், இல்லைன்னா மக்களை போய் சேராது சார். சார், கிராமத்தில் இருக்கிற டாக்டருக்கு வாய்ப்புகள் குறைவு சார். அவரால் கம்ப்யூட் பண்ணி ஏசியில் உட்கார முடியுமா சார்? பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்க டாக்டர் அவர் எப்போ சார் படிப்பார்? எப்போ சார் போட்டி போட தயாராவார்? நீங்கள் கேட்டீங்க டாக்டர் ரவீந்திரநாத் டாக்டருக்கு படிக்கிறப்ப ஏசியில் உட்காந்தா படித்தாரு சார். அப்போ இருந்த சூழ்நிலை வேற, இப்போ இருக்கிற சூழ்நிலை வேற. போட்டி சதவீதம் அதிகம். நீங்கள் கேட்டீங்க அனைவரும் சமம்னு சொன்னீங்க, உண்மைதான். சமமானவர்களுக்குள்ள சமம் இருக்கணும். சமமற்ற உலகில் சமமான தேர்வு, சமமான போட்டின்னு வைக்கிறது நியாயம் இல்லைன்றீங்க. சமநிலை வர்ற வரைக்கும் இந்த ரிசர்வேஷன் வேணும். மண்டல் கமிஷன் சொன்ன ஜஸ்டிஃபிகேஷன் அரசாங்க மருத்துவர்களுக்கு பொருந்துங்கிறது என்னுடைய கருத்து சார். சரி சுதாகர், டாக்டர்கள் போராடுவது நியாயமா அப்படின்ற கேள்வி வருது. ஆனால் நியாயத்துக்கு தங்களுக்கு நீதி மறுக்கப்படுறப்ப ஒவ்வொரு சாராரும் போராடுறது மாதிரியே டாக்டர்களும் வீதிக்கு வந்து போராடுறாங்க அப்படின்ற ஒரு எதிர்வாதம் அதுக்கு சொல்லப்படுது. உங்கள்கிட்ட கேட்கறது, இந்த அரசு உங்களுக்கு ஆதரவாக இருக்குது. சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர் சில வாரங்களுக்கு முன்னாடி டெல்லிக்கு போனப்போ சுகாதார அமைச்சர், மத்திய அமைச்சர் நட்டாவை பார்த்துட்டு வந்தப்போ 2 சட்டங்களை நாங்கள் இயற்றியிருக்கிறோம். எம்பிபிஎஸ் மாதிரியான யூஜி மாணவர்களுக்கானதில் தான் சிக்கல் இருக்குது, பிஜியை பொறுத்தவரையிலும் சிக்கல் இல்லை அப்படின்னு வெளியில் வந்து பேட்டி கொடுத்தார். ஹெல்த் செக்ரட்டரி அண்ட் ஹெல்த் மினிஸ்டர் போயிட்டு வந்து சொன்ன கருத்து, அந்த சட்டத்தை மத்திய அரசு ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை அப்படின்னாங்க. இப்போ திடீர்னு என்ன தடை வருது? தடை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சென்னை ஹைகோர்ட் சொன்னதில் மட்டும்தான் மக்கள் மாணவர்கள் மத்தியில் ஒரு பீதி வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே இதை வந்து நாங்கள் முழுவதுமாக மாநில அரசு நம்பினோம். மாநில அரசு வந்து கட்டாயம் 50% விழுக்காடு பெற்றுத்தரும், இது மாநிலத்தின் உரிமைன்னு இதுக்கு முன்னாடி இருந்த ஹெல்த் மினிஸ்டர் எல்லாமே அசூர் பண்ணாங்க எங்களுக்கு. இந்த சென்னை ஹைகோர்ட்டில் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நபர் போட்ட வழக்கின் காரணமாக, ஒரு நபர் போட்ட வழக்கின் காரணமாக ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்கிற அனைத்து மருத்துவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அதன் விளைவுதான் இன்று நாங்கள் கவன ஈர்ப்பு கூட்டங்களாகவும் கவன ஈர்ப்பு ஊர்வலங்களாகவும் தான் சொல்லுவோம். போராட்டங்கிறது வந்து மக்களை பாதிக்கிற வகையில் இப்போ வரைக்கும் நாங்கள் எதுவும் களத்தில் இறங்கலை. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு வரைக்கும் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு தான் தனியார்லையும் வேலை பார்க்குறாங்க, அரசு மருத்துவமனையிலும் வேலை பார்க்குறாங்க, பிரைவேட் பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கிராமத்துலேயும் வேலை செய்கிறாங்க. இப்போ தனியார் மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய ஒரு டாக்டர் அல்லது அரசு மருத்துவமனையில் பணியாற்றாமல் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், அவரால் ஒரு போட்டித் தேர்வை எதிர்கொள்ள முடியும்னா அரசு மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர்களால் எதிர்கொள்ள முடியாதா? கட்டாயம் முடியாது சார். நீங்கள் அரசு டாக்டர்களை பீச் மணலில் ஓட சொல்லிவிட்டு ப்ரைவேட் டாக்டரை வெளியில் ரோட்டில் ஓட சொல்கிறீங்க. பீச் மணலில் எங்கள் அரசு டாக்டர் எப்படி ஓட முடியும்? நான் சிம்பிளாக வரேன். ஒரு அரசு மருத்துவமனையில் காலையில் 8 மணிக்கு ஒருத்தர் போய் உட்காந்தா 4 மணிக்கு ஓபி முடியுது. இதுக்கு நடுவில் அவர் இருக்கிற எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு 4 மணிக்கு வந்த பிறகு இரவு எந்த சூழ்நிலையானாலும் எங்கள் டெப்டி டைரக்டர் கூப்பிட்டாலும் சரி, இல்லை எங்கள் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் கூப்பிட்டாலும் சரி, இல்லை ஒரு விஹெச்னே கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் ஒரு டெலிவரி எமர்ஜென்சி எது சொன்னாலும் நாங்கள் ரெஸ்பான்சிபிள். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்படி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற நாங்கள் 2 வருஷம் எக்ஸாம் எழுதாமல் இருக்கிறோம். எங்களுக்காக ஒரு ஸ்டடி லீவுன்னு எதுவும் கிடையாது, எங்களுக்காக ஒரு எதுவுமே கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் எல்லாமே கிராமப்புறத்தில் இருக்கிறோம். கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க வேலை செஞ்சிட்ருக்கிறோம். நகர்ப்புறத்துலேயே நான் சர்வீஸில் இருக்கிறவங்கலாம் எப்படின்னா அவங்க ஒரு கோச்சிங் கிளாஸ் அதுன்னு ரெகுலராக போயிட்டுருப்பாங்க. ஈவன் நாங்கள் பிஃபோர் எக்ஸாமுக்கு முன்னாடி கூட நாங்கள் பல்ஸ் போலியோ, ஈவன் ஒரு அவுட் பிரேக் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். நாங்கள் சமமான போட்டியெல்லாம் போட ரெடி. பட் எங்களுக்கான இடங்கள் கிராமப்புறத்தில் உட்காந்துட்டு நீ போட்டி போடுன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் கொண்டு சென்னையில் உட்காருவீங்க, இல்லை எல்லாமே தமிழகம் முழுவதும் சென்னையாக மாற்றிடுங்க.
ஒரு சமமற்ற சூழல் வந்து ஆமா கட்டாயம். சென்னை ஆரம்ப கல்வியில தொடங்கி மருத்துவ கல்வி முடிச்சு பிஜிக்கு வரும்போதும் கூட ஒரு சமமற்ற தன்மை எல்லா கட்டத்திலும் இருக்குன்னு சொல்ல வரீங்க. கட்டாயம். இப்போ இதுக்கு முன்னாடி சார் சொன்னாரு எல்லாரும் ஏன் சென்னையை நோக்கி ஓடியாரணும், எல்லா இடத்தையுமே சென்னையை மாத்திட்டு அப்ப நாங்க இதை கேட்க போறது இல்லையில. கட்டாயம் கட்டாயம் கேட்க மாட்டோம். இப்போ சென்னைங்கிற பகுதி மட்டும்தான் மக்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை மையமாக பேசப்படுதோ இல்லையா. ஏன் ஒரு திருவண்ணாமலையோ ஒரு கடலூரோ ஒரு எத்தனையோ ஒரு ஹில்லி ஏரியாஸ்லாம் இருக்குது, அவன் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சரி, பஸ்ஸே போகாத பல இடங்கள்லாம் இருக்குது, அங்கே மருத்துவர்கள் போய் பணியாற்றி இருக்கிறாங்க. சரி, கிராமப்புறத்தில் சிரமப்பட்டு வேலை பார்க்குறவங்க அரசு சுகாதார அமைப்பை வலுப்படுத்தக்கூடியவங்களுக்குன்னு ஏதேனும் ஒரு இன்சென்டிவ் இருந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. கட்டாயம் கட்டாயம் இருக்கணும். சரி, திரு நெடுஞ்செழியன், நீட் வந்தபோது, நீட் அறிமுகப்படுத்தப்பட்ட நேரத்தில் இது இருக்கிற சிக்கல்களுக்கெல்லாம் ஒரே தீர்வு, ஒரு சர்வரோக நிவாரணி மாதிரி அதை முன்மொழிஞ்சாங்க. ஆரம்பத்தில் பலருக்கும் அது நல்ல விஷயன்ற மயக்கம் இருந்தது. இது கேபிட்டேஷன் ஃபீயை ஒழிச்சிரும், நிறைய எக்ஸாம்ஸை ஒருத்தங்க எழுத வேண்டிய சிக்கலை தவிர்த்துரும், அப்படி நிறைய நம்பிக்கைகள் இருந்தது. ஆனால் இப்போ யூஜிக்கான நீட்டானாலும் பிஜி மாணவர்களுக்கான நீட்னாலும் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக புதிய புதிய பிரச்சனைகளை கொண்டு வர்றதா மாறிட்டு இருக்கோன்னு தோணுது. அப்படித்தானா? இல்லை, உண்மையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் எப்போவுமே பாதிக்கப்படக்கூடியது வந்து கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள். இப்போ நீட்டு வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து வேணும்னு சொன்னாலும் நீட்னால் வந்து நம்ம தமிழ்நாட்டு பள்ளிகள் வந்து 11ஆவது வகுப்பு பாடத்தை வந்து அண்டர் கிராஜுவேஷனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து இதுவே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இனிஷியேட்டிவ். அட்லீஸ்ட் ஒரு லெசன் வந்து நம்ம புக் அடிக்கிறோம், டெக்ஸ்ட் புக்குன்னு ஒன்று அடித்து 11th சொல்லித்தராமல் 12th சொல்லிக் கொடுக்குற இடத்துல 11th 12th டீச் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ். ரெண்டாவது பெரிய லாஸ் அப்படின்னு பார்த்தா நான் பார்க்குறது வந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விண்ணப்பம் வந்து 1400 ரூபா ஜென்ரல் கேட்டகரி ஓபிசியாக இருந்தால், எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருந்தால் 750 ரூபா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் டு ஹையர் எஜுகேஷன், எஸ்பெஷலி இந்த மெடிக்கல் எஜுகேஷனில் நீ உள்ளே வராத கிராமப்புற மாணவர்னா நீ 1400 ரூபா கட்ட முடியாத மாணவர். ரெண்டாவது அந்த மாணவர் அந்த 1400 ரூபா முடிய போகிறதில்ல, அவர் சென்டருக்காண்டி அவர் கிராமத்தை தாண்டி அவர் சார் சொன்ன மாதிரி திருவண்ணாமலை எங்கே ஊட்டி கோத்தகிரியில் இருந்தாலும் அவர் வந்து எழுதுறதுக்காண்டி கோயம்புத்தூருக்கோ இல்லை பக்கத்தில் உள்ள சென்டருக்கு வரணும்னா அதுக்கு அவர் செலவழிக்கணும். அவர் வந்து இப்போ லோக்கல் சிட்டியில் உள்ள மாணவர் காலையில் எழுந்திரிச்சு சென்டர் போவார். இவர் அந்த கிராமத்திலேருந்து 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அங்கே தங்குறதுக்கு எதுவும் வசதி இல்லாமல், குளிக்கிறதுக்கு வசதி இல்லாமல், தூக்கத்து கலக்கத்தோடு வந்து அவர் எழுதும்போது அவருக்கு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து ஒரு ஈக்குவல் ஃபீல்டே கிடையாது. பட் மெடிக்கலில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் வந்து மிஸ்டர் முருகன் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி கிராமப்புறத்தில் மெடிக்கல் வந்து நகர்ப்புறங்களில் கிடைக்கிற அளவுக்கு வந்து கிடைக்குதா, ஈவன் தோ நம்ம டாக்டர்ஸ் கமிட்டட் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் அந்த சமமான இது அப்படிங்கிறது வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி டாக்டர்ஸ் நகர்ப்புறங்கள்லேருந்து தான் போகிறாங்க. அவங்க முடித்தோடனே வந்துடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தாழ்மையான வேண்டுகோள், 24 மணி நேரம் எப்படி வந்து நமக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஹாஸ்பிட்டல் இருக்கோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு 24/7 நம்பர் ஆஃப் டாக்டர்ஸை கூட்டி ஷிஃப்ட் பேசிஸில் அதே மாதிரி கொடுத்தா ஒரு ஹெல்த் ஆக்சஸ் நம்ம இன்னும் ஒரு லெவல் முன்னேற போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறது வந்து ஒரு சஜஷனாக இருக்கலாம். டாக்டர் ரவீந்திரநாத், இதில் நீட் தொடர்பாக மத்திய அரசு சொல்லும்போது இது கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு இதனால் பலன் தான் வரும், பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று, பாதிப்பு இடஒதுக்கீடு பாதிக்கும் அப்படின்ற கேள்வி சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்ட நேரத்தில் அந்தந்த மாநிலங்கள் அவர்கள் பின்பற்றி வரக்கூடிய இடஒதுக்கீட்டை அப்படியே பின்பற்றி கொள்ளலாம், அதில் நாங்கள் தலையிட மாட்டோம், அந்தந்த மாநிலத்தில் என்ன இடஒதுக்கீடு முறை இருக்கோ அதை அப்படியே பின்பற்றலாம்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த நடைமுறையில் தான் 69% இடஒதுக்கீடு அடிப்படையில் எம்பிபிஎஸ் சேர்க்கை நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது இங்கே பிஜியில் வந்து கிராமப்புற மாணவர்களுக்கான ஒதுக்கீடு அல்லது அரசு டாக்டர்களுக்கான ஒதுக்கீடு அப்படின்றது இல்லை அப்படின்றது ஒரு முரண்பாடாக இருக்கு. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய உறுதிமொழி மாநில அரசு சொன்ன உறுதிமொழிக்கு மாறுபட்டதாக இருக்கு. நிச்சயமாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பிரதமர் அவர்களிடம் நேரடியாக அளித்த மனுவில் வந்து நீட்னால அவர்களுடைய பாதிப்புகளை சொல்கிறப்ப தமிழ்நாட்டில் வந்து இந்த இடஒதுக்கீடு போன்றெல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது, அரசு மருத்துவ இடஒதுக்கீடு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது, அதனால் நீட்லேருந்து விலக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ கடிதம் எழுதினப்ப நட்டா அவர்கள் பதில் எழுதினார். பதிலில் வந்து எந்த வகையிலையும் வந்து தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடுலாம் பாதிக்கப்படாது அசூரன்ஸ் கொடுத்தாங்க, அது ரிட்டனாகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வாக்குறுதியை காப்பாற்றலை. அதேமாதிரி நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்லியில் போய் நம்ம தமிழக மக்கள் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு விஜய் பாஸ்கர் அவர்கள் அங்கே போய் பேசிட்டு வர்றப்ப
நட்டா அவர்கள் உறுதிமொழி கொடுத்ததை இதில் சொன்னாங்க, பேட்டியே கொடுத்தாங்க. அப்போ வந்து இடஒதுக்கீடு அந்த இதில் நட்டா பாதிக்கப்பட்ட பேட்டி தரல, இவர் பேட்டி கொடுத்தாரு. அவர் சொன்னதா இவர் பேட்டி கொடுத்தாரு, சுகாதாரத்துக்கு பேட்டி பிரச்சனை கொடுத்தாரு. இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமா சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்னாக்க மத்திய அரசாங்கம் மீண்டும் மீண்டும் கொடுத்த வாக்குறுதியை மீறிடுச்சு, அதை வந்து நடைமுறைப்படுத்தவில்லை, துரோகம் பண்ணிவிட்டது அப்படின்னு அரசு சொல்ல தயாரா இல்லையே. மாநில அரசு அப்படி சொல்ல மாதிரி தெரியலையே. இல்லை மாநில அரசு சொல்லலைன்னா அதுக்கு என்ன எனக்கு காரணம் தெரியல. ஆனால் நான் வந்து நடைமுறையில் பார்க்க மாநில அரசுக்கு தானே அதிகாரத்தை கொடுத்தாங்க. ஆனா, அந்த உறுதிமொழியை கொடுத்தது மறைமுகமா- மாநில அரசுட்டு தானே. இல்லை மாநில அரசு அதை சொல்ல வேண்டுங்கிறதா நீங்கள் அதாவது கடிதத்தில் இருக்குது. இப்போ கூட நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலைங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கடுமையான வார்த்தையை பயன்படுத்தலை, நான் சொன்ன மாதிரி கடுமையான வார்த்தையை அவங்க பயன்படுத்தலை. அது காரணங்கள் வெவ்வேறையாக இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்க இன்னைக்கு தேசிய அதாவது நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் இந்த நீட் பிஜிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தினுச்சு. அதற்கான ப்ராஸ்பெக்டஸ்லே மாநில உரிமையில் பாதிக்கப்படாது, மாநிலத்தில் உள்ள இடஒதுக்கீடுலாம் அப்படியே நடைமுறைப்படுத்திக்கலாம்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ப்ராஸ்பெக்டஸ் தமிழ்நாட்டில் தனியாக போட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்னாச்சு, உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, எம்சியில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் எல்லாத்துக்கும் எதிராக வந்து இந்த ப்ராஸ்பெக்டஸ் இருக்குன்னு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது, இந்த ப்ராஸ்பெக்டஸ் செல்லான்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவ்வளோ பெரிய முரண்பாடு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து மத்திய அரசாங்கம் ஒரு தெளிவான கொள்கை முடிவு எடுக்காது. அரசு மருத்துவர்களுக்கான இடஒதுக்கீடையும் அந்தந்த மாநிலங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து உணர்ந்து நீங்களே உங்களுடைய நிலைமையில் ஏற்ப மாணவர் சேர்க்கை அமைத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் எம்சியில் விதிமுறையை உருவாக்காதான் காரணம். அப்போ அதையெல்லாம் செய்யாமல் நீட்டை வந்து இங்கே பூத்தியது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீட்னால மிகப்பெரிய பாதிப்பு தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இளநிலை முதுநிலை உயர் சிறப்பு இடங்களுக்கு நீட் நுழைவுத் தேர்வை பூத்தியதுனால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. நெடுஞ்செழியன் சார் பேசுகிறவங்க கூட இந்த அப்ளிகேஷன் இந்த காஸ்ட்டை பற்றி தான் பேசுகிறேன். அது பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் இலவசமாக அப்ளிகேஷன் கொடுத்தாலும் கூட கிராமப்புற மாணவர்கள் அந்த நீட்டில் போட்டு அவங்க வந்து அதிகமாக தேர்ச்சி பெற முடியாது. 98% ஸ்டேட் போர்டில் தான் படிக்கிறாங்க, 2% மற்ற இதில் படிக்கிறாங்க. அப்போ அந்த 2% மாணவர்களும் அதிகமாக பெனிஃபிட் ஆக முடியும். அதை பற்றிலாம் பேசாமல் ப்ராஸ்பெக்டஸ் காஸ்ட்டை பற்றி சொன்னால் மட்டும் அது பயனில்லை. அதனால் இன்றைக்கி வந்து நீட்டு நுழைவுத் தேர்வு வந்து நம்முடைய அரசுடைய கட்டுப்பாடு இலங்கை பூத்தினால கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, அரசு மருத்துவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்டு இன்னைக்கு வரையிலும் தமிழக அரசு வந்து நீட்டை எதிர்க்கிறோம், நீதிமன்றத்திற்கு செல்வோம், நாங்கள் போய் டெல்லியில் போய் சட்ட திருத்தத்தை செய்வோம் அப்படின்லாம் சொன்னாங்களே தவிர மாணவர்களுக்கு இந்த ஆண்டு நீட் தேர்வு இருக்கிறது, லட்சக்கணக்கான மாணவர்கள் அதுக்கு தயாராகிற நேரத்தில் நீட் தேர்வு இருக்கிறது, நீட் இஸ் எ ரியாலிட்டி, அதுக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்கிற நியாயமான ஒரு உணர்ச்சி ஏன் தமிழ்நாட்டுடைய அரசுக்கு இல்லை? இன்னமும் மாணவர்களுக்கு பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு +2 தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நடக்க போதா, நீட் அடிப்படையில் தேர்வு நடக்க போதா, நீட் அடிப்படை இல்லாமல் நீட் இல்லைன்னு சொன்னாங்களே அப்படின்ற குழப்பம்ன்றது ஏராளமான பெற்றோர்களுக்கு இருக்குது. ஏன் அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு காண முடியல உங்களால்? இல்லை, தமிழக அரசு தெளிவாக அறிவித்திருக்க வேண்டும், நீட்டு தேர்வு தயார் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னாக்க தமிழ்நாடு அரசு உள்ள கட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு தான் நீட் இல்லாமல் வந்து ஒரு வேளை அந்த தமிழக மசோதாவுக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கினா கூட அந்த தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு மட்டும்தான் நீட்லேருந்து விலக்கு கிடைக்கும், +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடக்கும். ஆனால் இதர தனியார் மருத்துவர்களிலோ இல்லை வந்து ஆல் இண்டியா கோட்டாவிலையோ இல்லை வந்து டீம்டு யூனிவர்சிட்டி நீட் அவசியம். அதே மாதிரி ஒருவேளை குடியரசுடைய அனுமதி கிடைக்கலன்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய பாதிப்பு, அதில் அப்ளை பண்ணவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்போ அரசாங்கம் முன்கூட்டியே நீட்டுக்கு நீங்கள் தயார் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு தயார்படுத்திருக்க வேண்டும். அதனால் இதில் என்ன பிரச்சனைனாக்க பல கிராமப்புற மாணவர்கள் வந்து நீட்டிலேருந்து விலக்கு கிடைச்சிருக்க நினச்சிக்கிட்டு அவங்க பல பேர் அப்ளையே பண்ணல. அப்போ அந்த பாதிப்பு இருக்குது. அப்போ தமிழக அரசு முன்கூட்டியே அதை வந்து அறிவித்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னோட கருத்து. அதுக்கடுத்த மிக முக்கியமான விஷயம் வந்து இன்றைக்கு காலதாமதம் ஆகலை. என்னன்னாக்க மத்திய அரசு நினைத்தால் உடனே அந்த பிரச்சனை தீர்வு காண முடியும். அப்போ கூடுதலான அழுத்தத்தை மத்திய அரசு மாநில அரசு கொடுக்க வேண்டும். உடனடியாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போடலாம், சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டலாம். ஏற்கனவே சட்டமன்ற கூட்டத்தில் தான் ஒருமனதாக நிறைவேற்றி தீர்மானம் நிறைவேற்றி அமைச்சிருக்காங்க. ரெண்டு மசோதா, யூஜிக்கு ஒரு மசோதா, பிஜி ஒரு மசோதா நிறைவேற்றி சட்டமன்றத்தை கூட்டினாலும் அதே மசோதாவை தீர்மானம் போடுங்க, அனைத்து கட்சி தலைவர் கூட்டு போங்க. இப்ப கேரளாவில் கர்நாடகாவில் வந்து ஒரு பிரச்சனைனாக்க அனைத்து கட்சி தலைவர் கூட்டு போறாங்களே டெல்லிக்கு, ஏன் நீங்க வந்து அதை தவிர்க்கிறீங்க? அப்ப நீங்க மட்டுமே அந்த பாரத்தை சுமக்கிறீங்க, ஏன் அந்த பொறுப்பை நீங்க வந்து எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்கல்ல, போதிய அழுத்தம் கொடுக்குறீங்களா, அப்ப எதிர்கட்சிகளும் சேர்த்துட்டு போங்க. அப்போ அந்த மாதிரி செய்கின்ற பொழுது கூடுதல் அழுத்தம் கிடைக்கும்ல. அப்போ 69% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காக அன்றைய முதல்ல ஜெயலலிதா அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. அதே போல அதுக்காக அவங்களே பந்த் நடத்தினாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தின் சார்பாக பந்த் நடத்தப்பட்டது. இதெல்லாம் வரலாறு. அப்போ அதே போன்று ஒரு முக்கியமான நாளில் பந்த் நடத்துறதுக்கு தமிழக அரசே பந்த் நடத்துச்சு. இன்னைக்கு வந்து அரசு பந்தில் பங்கேற்க முடியாது, இருக்கு. அது வேற வடிவங்களோடு செய்யலாம் இல்லையா, வேற வடிவங்களோடு செய்ய முடியும். எதிர்ப்பை காண்பிப்பதற்கு ஒரு மாநில அரசு எதிர்ப்பை காண்பிக்க கூடாதுன்னு இல்லை, எதிர்ப்பை காண்பிக்கலாம், மாநிலத்தின் ஆளும் கட்சி காண்பிக்கலாம், மாநில அரசு வீதிக்கு வந்து காட்ட முடியாது. அதை செய்யுங்க, அது அனைத்து கட்சி கூட்டத்தை போடுங்க. அதில் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னாக்க ஒட்டுமொத்தமான தமிழகத்தை உணர்வுகளை வெளிப்படுத்த காவிரி நீர் பிரச்சனை நம்ம பல போராட்டங்களை பண்ணியிருக்கோம்.
அதே போல 69% இடஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். அப்போ இது ஒரு முக்கியமான பிரச்சனை. அரசு மருத்துவ இடஒதுக்கீடு போயிடுச்சு, அதனால கிராமப்புற மருத்துவமனைகள் பாதிக்கப்படுது, அரசு மருத்துவமனைகள் பாதிக்கப்படுது. நீட் யூஜி பிரச்சனையால கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால அந்த அடிப்படையில் ஒரு தலையாய பிரச்சனையில் உயிர்நாடியான பிரச்சனையில் முக்கியத்துவம் கொடுத்து அரசு செயல்பட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு கருத்து. அதனால உடனடியாக தமிழக அரசு கூடுதல் அழுத்தத்தை கொடுக்க தேவையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளை போட விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். டாக்டர் சுதாகர், இதில் மாணவர்கள் எம்பிபிஎஸ் தேர்ச்சி பெற்றவங்க அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடியவங்களுடைய சிரமத்தை சொல்கிறீங்க. கிராமப்புற ஒரு சுகாதார நிலையங்கள்லேருந்து வர்றாங்க, ஒரு ரிமோட்டான இடங்கள்லேருந்து வர்றாங்கலாம் சொல்கிறீங்க. இப்போ எனக்கு அதில் வரக்கூடிய ஒரு கேள்வி, நீங்கள் அந்த சிரமங்கள் இருக்குது, அதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை, அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது கட்டாயம். அதே நேரத்தில் தனியார் அரசு அப்படின்னு பார்க்குறப்ப தனியார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர் அல்லது அரசு மருத்துவமனை டாக்டர் இவங்க எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு வரக்கூடியவங்க தான் மிக பெரும்பாலானவங்க. ஏதோ ஒரு சில சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிறவங்க வெளியிலேருந்து வரலாம். இந்த ஒதுக்கீடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொது போட்டியில் எல்லோரும் போங்கன்னாலும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஏதேனும் இன்னொரு டாக்டர் பயனடைய போகிறார், ஏதேனும் இன்னொரு டாக்டர் படித்தவர் இந்த கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வர போகிறார். அப்படி பார்க்க முடியாது அந்த விஷயத்தை. இப்போ கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு இன்னொரு நான் சர்வீஸ் கேண்டிடேட் எப்படி வருவாங்கன்னு உறுதியாக சொல்கிறீங்க? நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு சீட்டை கொடுங்க. டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக மெடிக்கல் காலேஜ் கட்டி வச்சிட்டிங்க. இன்னொரு 15 வருஷம் கழிச்சு எந்த ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க? நீங்கள் எம்டிஎம்எஸ் ஓப்பன் கோட்டாவில் கொடுத்துட்டிங்கன்னா, எம்டிஎம்எஸ் சீட்டை ஓப்பன் கோட்டாவில் கொடுத்துட்டிங்கன்னா ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டைரக்டர்னு யார் இருப்பாங்க? இன்னொரு 15-20 வருஷம் கழிச்சு ஃபேக்கல்ட்டிஸ் சர்வீஸ் சைடு இருக்க மாட்டாங்க. நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மருத்துவர்களுக்கு தர தயார், அதை தமிழ்நாட்டு மருத்துவர்களுக்கு தர தயார் நான் சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு. ஆனால் ஓப்பன் கோட்டாவில் எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. வி நீட் கோட்டா, எங்களுக்கு சர்வீஸ் கோட்டா வேணும். அந்த 50% கோட்டா வந்ததுன்னா தமிழக நான் சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு நாங்கள் ரெடி. அதை நீங்கள் ஓப்பனாக விட்றப்போ எல்லா கேண்டிடேட்டும் ஈவன் எல்லாருமே நான் சர்வீஸ் கேண்டிடேட்டை படிச்சுட்டு வெவ்வேறு இடத்துக்கு போகிறாங்க. அப்போ மருத்துவ மாணவராக இருக்கிற மருத்துவர்களாக இருக்கிறவங்க எம்பிபிஎஸ் லெவலே நின்றுவாங்க. அப்போ நீங்கள் ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்டில் கட்டி வச்சுருக்க எல்லா மெடிக்கல் காலேஜுக்கு எந்த ஃபேக்கல்ட்டிஸை ஃபில் பண்ணுவீங்க ஆஃப்டர் ஒரு 10 years 25 years? சரி, ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுடைய மருத்துவ சூழல் கட்டமைப்பே குலைஞ்சு போயிடுன்ற அளவுக்கான ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துகிறார் திரு நெடுஞ்செழியன். சுதாகர் எழுப்புகிற அச்சத்திலிருந்து இன்னொன்று இருக்குது. அரசாங்கம் தன்னுடைய டாக்டர்களுக்கு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதை விட மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், தாலுக் ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு இருக்கக்கூடிய இந்த செட்டப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒதுக்கீடு வேணும் அப்படின்ற பார்வையை அவர் முன்வைக்கிறார். நான் உங்கள்கிட்ட கேட்குறது அதில் சில நியாயங்கள் இருக்கிறது அப்படின்னு இன்னொரு லாஜிக்கில் இருந்து பார்க்கலாம். இப்போ பிரெயின் ட்ரெயின்றதை நிறைய தளத்தில் பேசுகிறோம். ஐஐடியில் அதிக அளவில் மக்கள் வரி பணத்தை கொடுத்து செலவு பண்ணாலும் அதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக பெரும்பாலானவர்கள் இந்திய மண்ணில் வேலை செய்யாமல் வெளிநாடுகளுக்கு பறக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்படி இங்கே ஒரு கோட்டான்னு ஒன்று இல்லாமல் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அரசு சுகாதார நிலையங்களில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ்க்குன்ற கோட்டா இல்லாமல் போனால் யார் வேண்டுமானாலும் பொது போட்டியில் படிக்கலாம்னு சொன்னால் அதில் படித்து விட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, உள்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு போயிடுவாங்க. சாதாரண மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கிராமப்புற மருத்துவமனைகளில் அல்லது கிராமங்களில் நாம் கட்டி வச்சிருக்கக்கூடிய மாவட்டங்களில் கட்டியிருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் பேராசிரியர்களே இல்லாமல் போயிடுவாங்க, அது காலப்போக்கில் அது நிலைகுலியறதுக்கு வழிவகுத்துரும் அப்படின்ற ஒரு அச்சத்தை கிளப்புறார். அந்த அச்சம் நியாயமானதுன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்றைக்கும் நிறைய ரிமோட் மெடிக்கல் காலேஜஸில் ஃபேக்கல்ட்டி கிடையாது. நம்ம இன்றைக்கி பேசுகிறோம், நம்ம நிறைய டாக்டர்ஸ் கம்யூனிட்டி இருந்தோம் அப்படின்னாலும் கூட இன்றைக்கி பயிற்றுவிக்கக்கூடிய அண்டர் கிராஜுவேஷனுக்கு சார் சொன்ன மாதிரி நிறைய கல்லூரிகளில் இன்றைக்கும் அதே நிலைமை தான் இருக்குது. இன்றைக்கி மருத்துவக் கல்லூரிகளில், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அந்த ஃபேக்கல்ட்டி ஃபெசிலிட்டி எல்லாமே ஃபெசிலிட்டி ஓரளவு இருந்தால் கூட ஃபேக்கல்ட்டியோட நம்பர் ஷார்ட்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இது குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இப்போ சொன்ன மாதிரி அண்டர் கிராஜுவேஷனில் உள்ள கஷ்டங்களை நம்ம ஒத்துக்கலாம். பட் 5.5 ஆண்டுகள் மருத்துவம் படித்த ஒரு டாக்டர், இதே டாக்டர் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வெளி மாநிலத்தில் போய் பண்ணும்போதோ, இப்போ நம்ம இங்கே கிராமம் இதெல்லாம் நம்ம நிறைய பேசுகிறோம். பட் இன்றைக்கி மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு 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 டாக்டர் பணிபுரியறதுக்காண்டி அவர் எவ்வளோ அவரை தன்னை வருத்தி ஒரு ட்ரெயினில் ஏறி ஒரு ரிமோட் லொக்கேஷனுக்கு போயிட்டு திருப்பி அவர் அவரோட லொக்கேஷனுக்கு வர்றதுக்கு அவரும் சிரமப்படுறாரு, அவரும் அந்த அகில தேர்வு எழுதுறாரு. அதாவது லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படிங்கிறத கிரியேட் பண்ண வேண்டியதுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் பிஜியை அட்லீஸ்ட் கவர்மெண்ட்
இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த பிரைமரி ஹெல்த் சென்டரோட ஆக்சஸ்க்கு வந்து இன்னும் நிறைய டாக்டர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இன்னும் கொடுத்தா அட்லீஸ்ட் இன்னும் மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு 24/7 அவங்களுக்கு அருகாமையில் வந்து மருத்துவம் கிடைக்குதா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பட் இன்றைக்கி வந்து பகலில் வந்து டாக்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க கூட, சார் சொன்ன மாதிரி 8 to 4 வந்து அவங்க பண்ணாலும் கூட மீதி சமயங்களில் உள்ள கேசஸ் எல்லாமே வந்து அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கான அந்த என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து திருப்பி அவங்க நகர்ப்புறங்களை நோக்கி தான் ஓடி வர வேண்டியது இருக்குது. பட் அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணி குவாலிட்டி, அதாவது இன்றைக்கி வந்து எங்கள்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பிரைமரி ஹெல்த் இருக்குங்கிறத விட குவாலிட்டியாக வந்து நாங்கள் கொடுக்குறோம், இந்த ஹாஸ்பிட்டல் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த டாக்டர் இந்த செட்டப்புக்கு போனால் அப்படிங்கிறது அந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது, இந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதா இன்றைக்கி வந்து லேக்கிங். இது வந்து எம்சிஏலேருந்து ஈவன் மிஸ்டர் கேதன் தேசாயை பற்றி வந்து பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் சொல்லி தான் நம்ம வந்து இப்படிலாம் வந்து இது இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க வேண்டிய அளவுக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கி வந்து நிறைய பேசிக்கலி வந்து எஜுகேஷனில் உள்ளதுக்கு வந்து லாஸ்ட் கவர்மெண்ட்டில் ஒரு அட்டன் பண்ணாங்க. ஏதாவது ட்ரிபுனல் அப்படிங்கிறது, எஜுகேஷன் ட்ரிபுனல்னு ஒன்று, அதாவது என்ட்ரி அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் ஃபாரின் யூனிவர்சிட்டி பில், நிறைய பில் கொண்டு வந்தாங்க. அதில் எஜுகேஷன் ட்ரிபுனல் பில் இது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வரும்போது அது நீதிபதிகள் அவங்க வந்து இது பண்ணும்போது அதில் ஒரு அகடமிஷனும் இருக்கணும். அந்த அகடமிஷியன் வந்து அவரோட அகடமிக் பெர்ஸ்பெக்டிவில் அந்த அகடமிக் என்வாயன்மெண்ட்டில் என்னென்ன நடக்குதுங்கிறது ஒரு நல்ல ஒரு சிறந்தவர் இருந்தாங்கன்னா, எப்படி ஒரு ஜட்ஜ் அவங்க எப்படி இருக்காங்களோ அதே ஈக்குவல் லெவலில் இருந்தாங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே வந்து ஓரளவுக்காவது வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவில் எல்லா பெர்ஸ்பெக்டிவும் இன்க்ளூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த ட்ரிபுனல் பில் கொண்டு வந்தாங்க. பட் அதுவும் வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகலை. பட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து எதுவுமே வந்து அரசின் குறுக்கீடுகள், அது மத்திய அரசானதும் சரி, மாநில அரசானதும் சரி, ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் இதே 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி மருத்துவக் கல்லூரிகள் இல்லை பிரைமரி. திரு முருகன், தமிழ்நாடு அரசு தன்னுடைய செலவில் அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் அமைந்த அரசுகள் கடந்த 50 ஆண்டுகளில் மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படின்ற அளவுக்கு நம்முடைய கட்டமைப்பை வலுப்படுத்தியிருக்கிறாங்க. அமர்த்திய சென் போன்ற ஒரு நோபல் பரிசு வாங்கின அறிஞர்கள் கூட அவர் எழுதின புத்தகத்திலேயே தமிழ்நாட்டுடைய சுகாதார குறியீட்டை தான் பாராட்டி எழுதுகிறார். இதுதான் பின்பற்றத்தக்க மாடல் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தமிழ்நாட்டில் சட்டக்கல்லூரி இருக்குது, நிறைய கல்லூரிகள் இருக்குது. அதில் 50% எடுத்து அகில இந்திய கோட்டாவுக்கு தர்றதில்லை. நீங்கள் டெல்லியில் இன்டர்ன்ஸ் நடத்தி நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கங்க, மீதியை வந்து ஸ்டேட் போட்டுக்குங்கன்னு சொல்லலை. என்ஜினியரிங் காலேஜில் அண்ணா யூனிவர்சிட்டியில் அகில இந்திய கோட்டாவுக்கு 50% கொடுங்கன்னு சொல்லலை. ஆனால் மெடிக்கல் அப்படின்னு வரும்போது யூஜியில் 15%, பிஜின்னு வரும்போது 50% அப்படின்னு கொடுக்கறது இருக்கு. அதை 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று, ஜெயகாந்தன் சொன்னது, இல்லாதவர்கள் கேட்கிறார்கள், இருக்கிறவர்கள் கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு பார்வை. இப்போ பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இங்கே டாக்டர்ஸ் இல்லை, அவங்க படிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு வளர்ந்த மாநிலம் நீங்கள் கொடுங்கன்னு பார்க்கிறதா, இல்லை அந்தந்த மாநிலத்துடைய விஷயத்துக்குள்ள அகில இந்திய ஒதுக்கீடுன்ற பேரில் இவங்களுடைய அதை ஸ்நாச்சவே பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதா? அகில இந்திய ஒதுக்கீடு கொடுக்கறது நியாயமானது தான். ஆனால் அந்த சதவிகிதம் இருக்கு இல்லையா, இப்போ நீட்டில் யூஜியில் பார்த்தீங்கன்னா அது 15% இருக்குது, அது பிஜிக்கு வர்றப்போ 50% இருக்குது. அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வேறுபடுது, அது நியாயம் இல்லை. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் இந்த 15% வேணுமா? இப்போ நீங்கள் வந்து மத்திய அரசு தன்னுடைய செலவில் ஒரு ஜேஎன்யூன்னு ஒரு பல்கலைக்கழகம் நடத்துகிறாங்க. அங்கே அகில இந்திய முழுக்க யார் வேண்டுமானாலும் படிக்கலாம், ஒரே தேர்வு அப்படி சொல்லலாம். புதுச்சேரியில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது, உள்ளூர் மாணவர்களுக்கு கொஞ்சத்தை கொடுத்துட்டு கூட நீங்கள் பொது போட்டியில் வாங்கன்னு சொல்லி நடத்தலாம். ஐஐடி அகில இந்திய அளவில் தான் தேர்வு நடக்குது, அதுக்கு வந்து ஸ்டேட் கோட்டாஸ் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு எய்ம்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸை 100% அகில இந்திய கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாநிலத்தில் இருக்கிறவங்க கோட்டாவுக்குள்ளே எதுக்கு வரணும்? அதாவது மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்கரண்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். அதாவது தமிழ்நாடு அரசும் அதை சட்டம் ஏற்றலாம், மத்திய அரசும் ஏற்றலாம். இந்த எய்ம்ஸ் போன்ற அமைப்புகள் வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்லிமெண்ட்டில் உள்ள ஸ்பெஷல் ஆக்ட் பிரகாரம் வந்ததுனால அவங்களுடைய நிலையை இதோட ஒப்பிட முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி எல்லாமே தமிழ்நாட்டுக்கு கீழே வர்றதுனால அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அதனால் 2 பேருமே சட்டம் இயற்ற முடியும். இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசு ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்தை எடுத்து பேசி அதுக்கான தீர்வை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பரந்த இறையாண்மையோடு பார்க்குறப்போ 15% அப்படிங்கிறதோ 20% வைக்கிறதோ நியாயமானது தான். இந்த 15% நம்ம வேற ஆளுக்கு கொடுத்துறது இல்லை, அந்த 15% நாமளும் இருக்கோம்.
நீங்கள் கேட்குறப்போ என் உள்ளூர ஒரு எண்ணம் வருது, அப்போ நாம் மற்ற மாநிலத்தவரோட நம் மாணவர்கள் தரம் தாழ்ந்தவர்களோ, நாம கொடுக்கிற 15% நம்ம வரமாட்டோமா மாணவர்கள் தரம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படி நான் வருது அந்த எனக்கு. பார்வையில் கேட்கல. இப்போ ஒரு மாநில அரசு தான் உருவாக்கி தன்னுடைய ரிசோர்ஸஸை தன் மக்கள் மீது வரியை போட்டு நிறைய காலேஜை கட்டும். இன்னொரு மாநில அரசு வரியை போடாது, நிர்வாகம் பண்ணாது, தனக்கான கல்லூரிகளை அது ஏற்படுத்திக்காது. இவங்களை நீங்கள் எல்லா இடத்தையும் நாங்கள் வந்து சென்ட்ரல் பூல்னு எடுத்துப்போம், எல்லாரும் வந்து இதில் பரீட்சை எழுதுங்க, அந்த 50% எல்லோருக்கும் நாங்கள் பகிர்ந்து தர்றோம், அதில் போய் நீங்கள் கம்பீட் பண்ணுங்கன்னு கேட்குறது காம்பிடன்ஸ் தேவை, அதை நான் மறுக்கலை. ஆனால் இது ஏன் அகில இந்திய தொகுப்புன்ற ஒன்றுக்கு தொடர்ந்து இதை ஒரு இன்சிஸ்டன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும்? ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னமும் நிறைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பிக்கக்கூடாது? அவங்க சென்ட்ரல் ஃபண்டில் வந்து ஆரம்பித்து அவங்க பண்ணலாம்ல? ஏன் மாநிலங்கள் அவங்களுக்கு இருக்கிற சொற்ப ரிசோர்ஸில் இதை பண்ணுறப்ப அகில இந்திய தொகுப்புன்னு ஒன்றில் வந்து எடுத்துகிட்டு போகணும்? இல்லை, நான் வந்து இதை மத்திய அரசு மீது குற்றஞ்சாட்டுற நோக்கில் நான் கருத்து சொல்ல விரும்பலை. ஏன்னு கேட்டால், நவோதயா ஸ்கூல்ஸ்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க. நாம ஏதோ ஒரு பிடிவாதத்தினால ஸ்கூல் வேண்டாம்னு சொல்லிட்டோம். நம்ம மருத்துவர்களுக்கு அவங்க ஒன்றும் ஃபண்ட் ஒதுக்கல, நம்ம தான் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு ஆல் இந்தியா கூட கொடுக்கணும். ஆனால் அப்படி இருந்தும் கூட அந்த நவோதயாவுக்கு அவங்க ஒதுக்குன அந்த ஃபண்டெல்லாம் அப்படியே தான் இருக்குது, நம்ம தான் வாங்கலை. அப்போ அதில் நம்ம மீது கரிசனம் காட்டுறவங்க இதில் நமக்கு எதிராக போகிறாங்கன்ற கருத்துக்கு நான் மாறுபடுறேன். பட் இருந்தாலும் கூட 50% என்பது அளவுக்கு அதிகமானது தான், அது எனக்கு ஏற்புடையது. ஒரு தேசிய பார்வை கொண்ட உங்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்குன்னு நினைக்கிறேன். ரவீந்திரநாத், உங்கள் நிறைவு கருத்து நிறைவு. அதாவது இந்த ஆல் இந்தியா கோட்டாங்கிறத ரத்து செய்யணும். தமிழ்நாட்டை பொறுத்த 4 மருத்துவர்களையும் நம்ம வெளிநாட்டு வேறு மாநில மாணவர்களாக நடத்துகிறோம் நம்முடைய வரிப்பணத்தில். அதனால் அவ்வளோ சீட்டு கிட்ட 400 சீட்டு வந்து ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போயிடுது. அதனால வந்து தமிழ்நாடு கட்சியை சேர்ந்தவரே வந்து இல்லை, அதாவது நான் வந்து அதுக்காக எதிராக சொல்ல, அந்தந்த மாநில இடங்கள் அந்தந்த மாநில மக்களும் இருக்கணும். கேரளாவில் கேரளாவில் மருத்துவர்களுக்கு கேரள மாணவர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவர்கள் இடங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்தில் எய்ம்ஸ் ஆரம்பிக்கிட்டோம். மெடிக்கல் காலேஜ் இல்லாத இடங்கள் 2 எய்ம்ஸ் 3 எய்ம்ஸ் கூட மத்திய அரசு நடத்தட்டும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நம்முடைய இடங்களை பறித்து கொடுப்பது சரியில்லை. இப்போ வந்து எம்பிபிஎஸ்சில் 15% சொல்கிறோம், பிஜியில் 50% சொல்கிறோம், டிஎம் எம்சியில் 100% ஆல் இந்தியா ஓப்பனாக போயிடுச்சு. இந்தியாவிலே அதிகமான இடங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. 192 இடங்கள் அரசு மருத்துவர்கள் இருக்குது டிஎம்எம்சிஹெச். 10 ஸ்டேட்டில் சிங்கிள் சீட் கூட கிடையாது, 10 ஸ்டேட்டில் சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. அவங்க சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க எல்லாரும் ஓப்பனாக விட்டாங்க, டொமிசிலரி ரிசர்வேஷனில் நீங்கள் மட்டும் உங்கள் ஸ்டேட் வச்சுருக்கீங்க, நீங்களும் ஓப்பனாக விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ போன வருஷமே மிகப்பெரிய தமிழ்நாட்டு பாதிப்பு. அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம ஏன் அவ்வளோ சீட்டை கொடுக்கணும்? எவ்வளோ கஷ்டம் ஆரம்பிக்கிறதுக்கு. அதில் என்னக்க நம்முடைய மருத்துவக் கல்வி என்பது அந்தந்த மாநில மக்களுடைய நலவாழ்வை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய மருத்துவ கல்விக் கொள்கை வந்து அப்படி இல்லை. அதுக்கு மாறாக கார்ப்பரேட் மருத்துவமனைகளுக்கு மருத்துவரை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த கல்விக் கொள்கை உருவாக்கி மருத்துவக் கல்விக் கொள்கை உருவாக்கி மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் மாநில மக்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படுகிறது, அரசு மருத்துவமனைகள் பாதிக்கப்படுகிறது, பொது சுகாதாரத்துறை பாதிக்கப்படுகிறது, கார்ப்பரேட் மருத்துவமனைகளுக்கு தான் இன்றைக்கி லாபம் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக எனவே இதில் மாற்றம் வர வேண்டும். இந்த பிரச்சனை தீர்வான மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்டையும் 100% சீட்டும் தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே இருந்த மாதிரி கிடைப்பதற்கான சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும். நன்றி. அதுக்கு நீட்லேருந்து விலக்கு கொடுக்க வேண்டும். நன்றி. இதுக்கு தங்களுக்கு சீட் இல்லைன்னதும் போராடுறதுக்கு வரக்கூடியவங்க இதே சுகாதாரத்துறையில் ஏழைகளுக்கு எதிராக அல்லது நோயாளிகளுக்கு எதிராக அவங்களுக்கு சிரமத்தையும் அசௌகரியத்தையும் தரக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அரங்கேறும் போது அதுக்காகவும் குரல் கொடுக்க முன் வந்தாங்கன்னா எங்களுடைய சங்கம் தொடர்ந்து இந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு மீனிங் இருக்கும். உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.